நாள் 1-1-2ல இந்த பொருளை வீட்ல இருக்கிறத பார்த்தேன். நம்ம கையிலயும் இந்த மாதிரி தோல்லாம் பிஞ்சிருக்கு. இதை வச்சு கிளீன் பண்ணி பார்ப்போம்னு பண்ணேன். ரொம்ப கிளீனா ஆகல, ஓரளவுக்கு பெட்டரா இருந்தது. ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணலாம்னு மாடிக்கு போனா அங்க ஏதோ வேலை நடந்திருந்தது. அதனால இன்னைக்கு பயிற்சி ரூம் உள்ளேயே அதை முடிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீல சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அண்ட் இன்னைக்கு புஷு தான் ட்ரெயின் பண்ணது. அண்ட் நம்ம தலைவனும் அவரோட கல்யாணத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு திரும்பி வந்துட்டாரு. அண்ட் இதுக்கு மேல பண்ற ஒர்க் அவுட் செஷன்ஸ் எல்லாமே நல்லா ஹெவியா தான் இருக்கும். காரணம் நம்ம தலைவன் காம்படிஷனுக்கு ரெடி ஆகிறாரு. இந்த இடத்துல இதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட். நல்ல ஒரு ஒர்க் அவுட் பார்ட்னர் கிடைச்சா ரெண்டு பேரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ட்ரெயின் பண்ணலாம். இன்னைக்கு லாஸ்ட் வேரியேஷனா வெயிட்டட் டிப்ஸ் பண்ணோம். மோஸ்டா எப்பயுமே பாடி வெயிட்ல தான் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா ஆக்கிறதுக்காக இப்படி பண்ணோம். அதை முடிச்சுட்டு ஹேண்ட் ஸ்டாண்ட் பிராக்டிஸ் பண்ண ஒரு 2-3 அட்டம்ப்ட்ல கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு ஓட்ஸ் குக் பண்ணி சாப்பிட்டேன். அப்பதான் நம்ம நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆள் யார்கிட்ட இருந்தோ புரோட்டீன் ஒண்டி வாங்கி வந்தாரு. டப்பா தரலன்ட்டு என்கிட்ட எக்ஸ்ட்ரா டப்பா வாங்க வந்தாரு. ஆள் வந்து வேலை முடிஞ்சோடனே எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்சாரு. அவர் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி ராம்ஸுக்கு கூட்டு போயாச்சு. டீகல்ல நாயும் பூனையும் சேர்ந்த மாதிரி ஒரு நாய் இருந்தது. அது கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு செஷன் எடுக்க வேண்டியது இருந்தது. அதை எடுத்துட்டு டின்னரை சாப்பிட்டு ஸ்கின் கேர் பண்ணிட்டு லாஸ்ட் மீல சாப்பிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போம் கைஸ். பாய்.